நாங்கள் இந்த காட்டு பன்றி இந்த காட்டு மாடுகளை இட்டு நாங்கள் இந்த மானு இத்தனையும் விவசாயத்தை அழிக்குது. இந்த விவசாய டயத்தில் ஏச்சும் அடைச்சி போட்டு ஒரு வலை போட்டு அடைச்சி போட்டு வளர்க்கலாம். அது அவங்க வளர்க்க மாட்டேங்காங்க. யார் சொன்னாலும் சண்டைக்கு வராங்க. இதை பார்த்தாலே ரத்த கண்ணீர் வடிப்பாங்க விவசாயியெல்லாம். அந்த ராமநாதபுரம் மாவட்டம் கோவிலாங்குளம் கிராமத்தில் 1000 ஏக்கருக்கு மேலே சோளம் போட்டிருக்கோம் விவசாயிகள். அந்த சோளத்தை இன்று நாங்களும் ஒரு 4 மாதமாக கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி கஷ்டப்பட்டு எடுக்கிற மகசூல் எடுக்கிற நேரத்தில் இந்த நேரத்தில் இந்த பன்றிகள் வெள்ளாமையை அழிச்சிருச்சு. ஆமாம், நாங்களும் பல முறை வனத்துறைட்டையும் சொல்லிட்டோம். ஆமாம், கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் பெட்டிஷன் கொடுத்துட்டோம். எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. இது எழுதி நாங்களும் போன வருஷத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், இதுக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு காணுங்க அப்படின்ட்டு. நாங்களும் இப்போ மகசூல் எடுக்கிற நேரத்தில் நல்ல வேலை இருக்குது. இந்த வட்டம் நல்ல மழை. கம்மாயில் இருபோகம் கூட விவசாயம் எடுக்கலாம், அந்த அளவுக்கு தண்ணி கிடக்கு கம்மாயில். ஆனால் நாங்கள் இந்த காட்டு பன்றி இந்த காட்டு மாடுகளை இட்டு நாங்கள் இந்த மானு இத்தனையும் விவசாயத்தை அழிக்குது. ஆமாம், அதில் சில பேர் கிராமத்துலேயும் பண்ணி வளர்க்குறாங்க. அவங்க அடைச்சி போட்டு இந்த விவசாய டயத்தில் ஏச்சும் அடைச்சி போட்டு ஒரு வலை போட்டு அடைச்சி போட்டு வளர்க்கலாம். அது அவங்க வளர்க்க மாட்டேங்காங்க. யார் சொன்னாலும் சண்டைக்கு வராங்க. ஆமாம், என்ன இப்படி சொல்கிறா அப்படின்ட்டு திறந்தடியாக விட்டுறாங்க. அது இந்த மகசூலை அதிகமாக அதுவும் அழிக்கி. ஆமாம், நாங்களும் பல முறை சொன்னாலும் யாரும் கேட்கவும் மாட்டேங்காங்க. இதை இப்போ கம்மாயில் நிறைஞ்சு இது இன்னமும் ஒரு விவசாயம் பண்ணலாம். அந்தளவுக்கு கம்மாயில் தண்ணி கிடக்கு, நல்ல மழை. ஆனால் சில பேர் தான் அந்த அலிமானத்தை பார்த்து எல்லோரும் விட்டுட்டாங்க, விவசாயத்தை விட்டுட்டாங்க. நாங்கள் ஒரு சில பேர் தான் விவசாயம் இதில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த கோயிலாங்குளம் கிராமத்தில். அதுலேயும் இந்த காட்டுப்பன்றி இந்த வீட்டுப்பன்றி எல்லாம் அலிமானம் அதிகமாக பண்ணுது. அதனால் இந்த வட்டத்தோடு நாங்களும் விவசாயம் பண்ணுவோமா பண்ண வேணாமாங்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டோம் இந்த வருஷம். ஆமாம், இதை ஒரு அரசு அதிகாரியை இதுக்கு சரியான ஒரு தீர்வு விவசாயிகளுக்கு இது பண்ணணும். ஆமாம், இதுக்கு நஷ்ட ஈடு அரசாங்கம் இதுக்கு நேரடியாக பார்த்து அரசாங்கம் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும். ஆமாம், அந்தளவுக்கு பாதிச்சிருக்காங்க விவசாயிகள்லாம். பல பேர் அவ்வளவு நகையை அடமானம் வச்சு தான் எல்லாருமே விவசாயமே பண்ணுறாங்க. ஆமாம், யாரும் அதிகமாக இது வச்சுலாம் யாரும் பண்ணலை. அவ்வளவும் பாவம் நகையை அடகு வச்சு ஆமாம் அவசரமாக இது பண்ணி உழவு பண்ணி இப்போ விவசாயம் நல்ல விலையில் இருக்குது. எடுக்கிற இப்போ ஒரு 2 நாளில் அவ்வளோ கருதை அறுவடை பண்ணிடுவாங்க. சில பேர் அறுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அறுவடை பண்ணுற நேரத்தில் இப்படி அருமானம் பண்ணுறதுனால விவசாயம் பல பேர் பாதிச்சிட்டாங்க. ஆமாம், இதை பார்த்தாலே ரத்த கண்ணீர் வடிப்பாங்க விவசாயியெல்லாம். அந்த அளவுக்கு விவசாயம் பாதிச்சிருக்கு. ஆமாம், இதுக்கு அரசு ஒரு சரியான தீர்வு காண வேண்டும்.